Hi all, I'm Purnima Gopinath, Latent Health and Beauty Care Academy la பேசுறேன். இன்னைக்கு நம்ம அகாடமில என்ன கத்துக்க போறோம் பாக்குறீங்களா? ஹை மேக்கப் சொல்லி தரலாம்னு இருக்கேன். ஸோ ஐ மேக்கப்பில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, அது எப்படி பண்ணணுன்றதை நம்ம இன்றைக்கி மாடல் மேலே ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதுதான் எங்கள் அகாடமி. ஸோ எங்கள் அகாடமியில் கிளாஸஸ் பிகின் பண்ணியிருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ், ஆஃப்லைன் கிளாஸஸ் ரெண்டுமே போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம அகாடமியில் ஐ மேக்கப் பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஐ மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னே க்ரீஸ் லைன் போடணும். ஸோ இப்படி கண்ணை பார்க்கும்போது கண்டிப்பாக க்ரீஸ் லைன் தெரியாது, உங்களுக்கு மோரோவர் பிளெயினாக தெரியும். ஸோ அவங்கள திறக்க சொன்னிங்கன்னா க்ரீஸ் லைன் விசிபிலிட்டி இருக்கும் பாருங்கள். ஓப்பன் பண்ணுங்கம்மா. ஸோ ஓப்பன் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு லைன் தெரியுது. அதனால் ஓப்பன் பண்ணால் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு லைன் தெரியுது. ஸோ அதுதான் க்ரீஸ் லைன் சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து இன்னர் கார்னர், ஓகேங்களா. இந்த இடம் அவுட்டர் கார்னர். ஐ லிட்ன்றது இந்த ஐ பால் இருக்குங்க இல்லைங்களா, அந்த ஐ பால்ல இருந்து இது வந்து ஐ லிட் சொல்லுவாங்க, சரிங்களா. இந்த இடத்துல ஐப்ரோ இருக்கு இல்லையா, இந்த 3/4 இருந்து இது வந்து ப்ரோபான் ஏரியா. அண்ட் இந்த லேஷ்க்கு மேலே இருக்கிறது அப்பர் லிட் லைன். இந்த லேஷ்க்கு இந்த ரெப்பைக்கு கீழே இருக்கிறது லோவர் லிட் லைன் சொல்லுவாங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச இயர் டச் வந்து இந்த இடத்துல சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஐ ஷேடோவில் நம்ம பார்க்க வேண்டியதில் ஃபஸ்ட்டு க்ரீஸ் லைன், லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணும். அண்ட் இன்னர் கார்னரில் எப்போவுமே லைட் கலர்ஸ் வரும், அவுட்டர் கார்னரில் எப்போவுமே டார்க் கலர்ஸ் வரும். அதுக்கப்புறமா மெயினாக அப்பர் லிப் லைனில் ஃபஸ்ட்டு ஒரு லைன் கொடுத்து தான் நம்மளுக்கு விங்ஸ் வேணும்னா அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். லோவர் லிட் லைன் வந்து வாட்டர் லைனுக்கும் லோவர் லிட் லைனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். இப்போது வாட்டர் லைன்ன்றது இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வாட்டர் லைன் சொல்லுவாங்க. பட் லோவர் லிட் லைன்ன்றது இந்த லேஷ்க்கு கீழே இருக்கிறது தான் லோவர் லிட் லைன். ஸோ இதை நம்ம எப்படி ஐ ஷேடோவை கன்வெர்ட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போது க்ரீஸ் லைனில் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு போட்ட க்ரீஸ் லைனில் நம்ம கொடுத்தாச்சு. இப்போது டார்க் ஷேட் சைடில் கொடுக்க போகிறோம். எங்கே டார்க் ஷேட் வரும்னு சொல்லியிருந்தேன்னா உங்களுக்கு அவுட்டர் கார்னரில் தான் எப்போ டார்க் ஷேட் வரும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து அவுட்டர் கார்னரில் டார்க் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னர் கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம லைட் கலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைலைட்டுக்கு மேலே போகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ லைட்டர் எங்கே போடணுன்னா ப்ரோபான் ஏரியாவில் தான் போடணும். அதாவது இந்த இடத்துல ப்ரோபான் ஏரியா ஃபுல்லாக பண்ணக்கூடாது. இந்த 3/4 இந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹைலைட்டர் அவங்களுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரோபான் ஏரியாவில் முடித்தோன்னே நீங்கள் வந்து ஏர் டச்சில் இந்த இடத்துல ஹைலைட்டர் டச் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்வர் கார்னர்ஸ் மாதிரி அழகாக இந்த கார்னரை இயர் டக் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல அழகாக டச் பண்ணும்போது ஒரு ஃபில்மெண்ட் கிடைக்கும். அண்ட் ஹைலைட்டர் போட்டாச்சு, க்ரீஸ் லைன் போட்டாச்சு, ஐ லிட் கவர் பண்ணிட்டோம். நம்ம அவுட்டர் லைனில் வந்து டார்க் கலர் போட்டிருக்கோம், இன்னரில் வந்து லைட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், இயர் டச்சும் முடிச்சிட்டோம். அண்ட் இங்கே ஐலைனர் போடுறதுக்கு முன்னே லோவர் லிட்டில் அவங்களுக்கு வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், லோவர் லிட்ன்றது ரெப்பைக்கு கீழே. ஸோ அந்த இடத்துல பிளாக் கலர் ஐ ஷேடோவே லைட்டாக எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்கள் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் பவுடரில் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ கண்ணு மூடுங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு இப்படி தான் ஒரு ஐ ஷேடோ எப்படி போடணும்னா இந்த மெஷர்மெண்ட் இத்தனை பார்ட்ஸில் கவர் பண்ணுறது தான் ஒரு ஐ ஷேடோ. இதில் என்னென்ன பார்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோன்னா ப்ரோபான் ஏரியாவில் ஹைலைட்டர் போட்டிருக்கேன். அண்ட் ஐ லிட்டில் வந்து அவங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக லைட் கலர் டு இன்னர் கார்னர் வரையும் போயிருக்கேன். அண்ட் க்ரீஸ் லைனில் டார்க் கலர் எடுத்திருக்கேன். அவுட்டர் லைனில் வந்துட்டு அவங்களுக்கு டார்க் கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னர்
அவுட்டர் லைனில் லோவர் லிட் ஐலைனில் டார்க் கலர் போட்டிருக்கேன். இப்போ அப்பர் லிட்டில் ஐலைனர் போட போகிறோம், அதுவும் காட்டுறேன். ஐலைனர்ஸ் அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் விங்ஸ் வரைகிறது வரீங்க, பட் ஃபஸ்ட்டு அப்பர் லிட் லைனை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கோங்க. கரெக்டாக லேஷ் மேலே அப்பர் லிட் லைனை கவர் பண்ணிங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் விங்ஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணி இன்றைக்கி நம்ம ஐ ஷேடோ எப்படி ப்ராப்பராக போடுறதுன்றது பார்த்துருக்கோம். ஸோ ஐ ஷேடோ இப்படி தான் மெஷர்மெண்ட் மைண்டில் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா கிளைண்ட்ஸ் மேலே இப்படி உங்களுக்கு அழகாக சூப்பராக பர்ஃபெக்டான ஒரு ஐ ஷேடோ போட முடியும்.